தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது குறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். குடமுழுக்குக்கு பிறகான முதல் விடுமுறை மற்றும் முகூர்த்த நாள் என்பதால் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். 5 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் செல்லுதா. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் குடமுழுக்கு விழா நிறைவடைந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று என்பதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ள பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நாளி கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் கோவிலில் தரிசனம் செய்ய பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், முதியோர்களுக்கான சிறப்பு தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. மேலும் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. அதேபோல் இன்று ஆனி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்து வருகிறது. கூட்டம் கடுமையாக இருப்பதால் மணமகன் மற்றும் மணமகளின் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் கோவிலுக்குள் சென்று திருமணத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிப்பறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். you